Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸ் அல்ஜிப்ராவில் வரக்கூடிய சிமிலர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா விங்கிறது n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, ஓவர் அ ஃபீல்டு எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எப்போ வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம், யார் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா the linear transformation S and T வந்து belongs to A of V. A of V அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹோமோமார்ஃபிசம் V onto V தான் வந்து நம்ம வந்து A of V அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் V onto Vயில் இருக்கிற ரெண்டு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எடுத்துக்கிறோம், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ எக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து 2 into எக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன், அது வந்து மல்டிப்ளிகேஷன் பை 2 அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா கூட அது என்ன தான் சொல்லுவாங்கன்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இங்கே இருக்கிறது இப்படி சேஞ்ச் ஆகுதுல்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எஸ் T இது ரெண்டும் வந்து A of Vயில் இருக்குது. அதை வந்து நம்ம எப்போ வந்து சிமிலர்னு சொல்லுவோம், எஸ்ஸையும் வியும் நம்ம எப்போ சிமிலர்னு சொல்லுவோம், இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட். ஸோ ஒரு இன்வெர்ட்டிபிளான ஒரு எலமெண்ட் C அப்படிங்கிறது அந்த A of V மீன்ஸ் ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் V onto Vலேயே இருக்கும், such that எனக்கு இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா one of the linear transformation, okay, T is equal to C into இன்னொரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் S into C இன்வர்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து அந்த ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனையும் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து A of V அப்படின்னு சொல்கிறேன்ல, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் V onto V தான் வந்து நம்ம A of V அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த மேப்பிங் ஃபை ஃப்ரம் அ குரூப் G இன்டு த குரூப் G பார், அதாவது ஜிங்கிற ஒரு குரூப் இருக்குது, இங்கேருந்து குரூப் G பாருக்கு வந்து எனக்கு என்ன ஆகுது, ஒரு மேப்பிங் போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்போ வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ A, B அப்படிங்கிற ரெண்டு எலமெண்ட்டை வந்து நான் ஜியிலேருந்து எடுத்துக்கிறேன், ஓகேவா. அப்போது எடுத்துக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கணும், ஃபை ஆஃப் A, B, தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன், ஃபை ஆஃப் A, Bன்னு கொடுக்கும்போது எனக்கு ஃபை ஆஃப் A இன்ட்டு ஃபை ஆஃப் B அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் அதை வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவேன், சரியா. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாமே நம்ம அந்த ஹோமோமார்ஃபிசம் அதிலிருந்து தானே நம்ம எடுத்துக்கிறோம், அதிலிருந்து தான் எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டிபிள் அப்படின்றது இருக்குது. அப்படின்னா என்னது, an element T in A of V. A of Vயில் வந்து T அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, அதை நம்ம வந்து எப்போ வந்து இன்வெர்ட்டிபிள் அல்லது ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம்னா இஃப் இட் இஸ் போத் ரைட் அண்ட் இன்வெர்ட்டிபிள். ஸோ ரைட்லேயும் சரி லெஃப்ட்லேயும் சரி அது வந்து இன்வெர்ட்டிபிளாக இருக்கணும். இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எலமெண்ட் எஸ் பிலாங்ஸ் டு A of V, அந்த A of Vலேயே எஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, சச் தட் எஸ் இன்ட்டு T இஸ் ஈக்குவல் டு T இன்ட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த டீங்கிற எலமெண்ட்டை வந்து இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ இன்வர்ஸ் அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து டீங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம எப்போ இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம், எஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து A of Vலேயே தான் இருக்குது. ஸோ எஸ் கூட இந்த T பண்ணும்போதோ அதுக்கப்புறம் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு பண்ணும்போதோ சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணும்போதும் சரி எனக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா நம்ம எஸ்ஸை வந்து என்னென்னு எழுதுவோம், T இன்வர்ஸ்ன்னு எழுதுவோம், கரெக்டாக. அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், T இன்வர்ஸ் இன்ட்டு T வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 1ன்றது வரும், ஓகே. ஸோ இவங்க அதுதான் சொல்கிறாங்க. இப்போ சிமிலருக்கானது பார்க்கும்போது லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எஸ்ஸையும் Tயும் A of Vன்னு ஆர் செட் டு பி எ சிமிலர்னு எப்போ சொல்லுவோம், இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட். இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட்னா என்னது, இன்வர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். இப்போ சீன்னு இருந்ததுன்னா C இன்வர்ஸும் இருக்கும், ஓகேவா. அப்படிப்பட்டது வந்து A of Vயில் இருக்குது, சச் தட் அப்போது எனக்கு T is equal to ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு எஸ் இன்ட்டு C இன்வர்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம அது சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறையா தியரம்லலாம் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.